டைம் சிக்னேச்சரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எப்படி சாங்கில் 7 ஸ்வரங்கள்னு சொல்கிறாங்களே அதே மாதிரி நம்ம ரிதமில் இதை மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் 6 தான் பேசிக். ஆக்சுவலி 4-4-3-4 நீங்கள் பார்த்தது தான். இந்த டைம் சிக்னேச்சருக்கு 2 பேர் இருக்குது. ஒன்று வந்து மீட்டர் சிக்னேச்சர்னு சொல்லுவாங்க, 2 வந்து மெஷர் சிக்னேச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நொட்டேஷன் வந்து மெயின்லியாக வெஸ்டர்ன் மியூசிக்கில் தான் இருக்குது. ஸோ கீழே இருக்கிற அந்த 4 வந்து எவ்வளவு நோட் இன்னே பீட் இருக்குன்னு காமிக்கும். இப்போ 1 2 3 4 தான் ஒரு 4-4ல் இருக்குது, அதை காமிக்கும். ஸோ மேலே இருக்கிற 4-4 பார்த்தீங்கன்னா ஒரு பாரில் எவ்வளோ பீட் இருக்குது. கீழே இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு 4/4ல் 4 கவுண்ட் இருக்குது. என்ன அர்த்தம்? 4 பீட் தான் அதில் ரெப்ரசன்டேட் பண்ணது அர்த்தம். மேலே இருக்கிற 4 பார்த்தீங்கன்னா 4 பீட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். 1 2 3 4 அதுதான் 4/4. 4க்குள்ள ஒரு 4, 4 கவுண்ட் 4 பீட், அதுதான் 1 பார். அதுதான் டைம் சிக்னேச்சர் ஆஃப் 4/4. இப்போ இதில் நம்ம 4/4லே 8 பீட் யூஸ் பண்ணுவோம், 16 பீட் யூஸ் பண்ணுவோம், 32 பீட் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதில் எல்லாம் 4/8 4/16 அப்படி பண்ணலாம். ஆனால் 4/4 தான் ஒரு மெயின் ஒரு ஈக்குவேஷன். அதுக்குள்ளே தான் நம்ம இதெல்லாம் வாசிப்போம். ஸோ இதுதான் 4/4ஓட ஒரு தியரி. அப்புறம் இதில் நான் கரெக்டாக போட்டிருப்பேன். உங்களுக்கு இப்போ நொட்டேஷன்ஸ் தெரியும். ஹை ஹேட் டோனை தான் நான் போட்டிருக்கேன். 1 2 3 4 ஒரு மேனுஸ்கிரிப்ட் ஷீட்டில் நம்ம இப்போ ஹை ஹேட் நொட்டேஷன் போட்டிருக்கோம். இதான் ஒரு 4/4 சார்ட். இதில் நம்ம இப்போ ஹை ஹேட் 1 2 3 4ல் ஹை ஹேட் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபுல் இந்த ஷீட்டும் ஒரு பார் பாரை இண்டிகேட் பண்ணுது. அந்த 1 2 3 4 இண்டிகேட் பீட். ஸோ 4 கவுண்டில் 4 பீட். இதுதான் 4/4ஓட ஒரு டெஃபினிஷன். அப்புறம் இந்த 4/4 பீட்டை நம்ம ஹை ஹேட்டில் எப்படி வாசிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் இதை வாசிக்க வேண்டாம். உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும்னு தான் நான் இதை காமிக்கிறேன். ஸோ 4 பீட்டில் இப்போ ஒரு 4 நோட் இன்னே பார் நான் வாசிக்க போகிறேன். 4/4ல் 4 பீட். அது எப்படி வரும்னா, அப்புறம் பார்த்தீங்கன்னா 4/4ல் 8 பீட். நம்ம முன்னாடி 4 பீட் பார்த்தோம், இப்போ 8 பீட் பார்க்க போகிறோம். ஒரே 4 பீட்டில் தான் 8 பீட். அது எப்படி வாசிக்கணும்னா, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் 4/4 1 பாரில் நம்ம 16 நோட் இன்னே பார் வாசிக்க போகிறோம். 16 பீட். அது எப்படி வாசிக்கணும்னா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 32 பீட் சேம் 1 பாரில் வாசிக்க போகிறோம்.